ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் கிறிஸ்பியான கோதுமை தோசை தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதில் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கோதுமை ஒரு கப்பு சேர்த்திக்கோங்க. அரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா நயம் அரிசி மாவாக வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நைஸாக இருக்கும். ஒரு கப்பு சேர்த்திக்கோங்க. ரவை வந்து வெள்ளை ரவை இருக்குல்லங்க, அது வந்து 1/4 கப்பு சேர்க்குறேன். இது வறுக்காத ரவை தான். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கோதுமை வளர்ந்தோம்ல, அதே கப்பில் நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். 3 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா விஸ்க வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. ஏற்கனவே 3 கப்பு சேர்த்திருக்கேங்க. இன்னும் வந்து நமக்கு 1.5 கப்பு தண்ணி தேவைப்படும். இப்போ 4வது கப்பு சேர்த்திட்டேன். இன்னும் ஒரு 1/2 கப்பு சேர்த்திக்கோங்க. இந்த அளவு நீங்கள் தண்ணி சேர்த்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாவுக்கு இதே அளவு நான் சொல்கிற மாதிரி இந்த கணக்கில் தண்ணி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். நல்லா கலந்து விடுங்க. சோம்பு நான் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு சோம்பு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்திக்கலாம். அப்படியே நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதோட சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பீன்ஸ் ஒரு 4 பீன்ஸ் வச்சுருக்கேன். கேரட்டு ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை வந்து அப்படியே தூள் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. அந்த அப்படியே லேயர் லேயராக இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து அப்படியே உதுத்து விட்ட மாதிரி சேர்த்திக்கோங்க. பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா நான் வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேங்க. தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் அதில் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கோதுமை தோசை செஞ்சு கொடுக்கும்போது யாரும் வளவளன்னு இருக்கு எனக்கு கோதுமை தோசை வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் இன்னொரு தோசையை ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இவ்வளோ சேர்ந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றுனது பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் நிறையா வருது. இப்போ வந்து நம்ம கரெக்டான அளவில் மாவு கலந்துருக்கோன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோதுமை தோசை சூப்பராக வரும். நாங்கள் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ தோசை ரெடி ஆச்சுங்க. நான் வந்து சட்னி சாம்பார் வச்சுருக்கேங்க. தக்காளி சட்னி வச்சுருக்கேங்க. இது 3 கூடவுமே இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அதை வச்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.